இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை பகிர்வில் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 முதல் 31 முடிய இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்க கேட்கிறோம். நேற்றைய தினத்திலே செல்வந்தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, இறையாட்சி தனதாக்கி கொள்ள வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது, இயேசு அவனுக்கு கொடுத்த பதிலை அவன் உள்வாங்கினான். ஆனால் அதை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொள்ள அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் இறை ஆட்சியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று எதை கடைபிடித்தால் பெற முடியும் என்பதை இயேசு சொல்லுகின்ற பொழுது, மக்களுடைய பார்வையில் தன்னுடைய பணி வாழ்வை, தன்னுடைய சமத்துவ வாழ்வை, தன்னுடைய உதவி செய்யக்கூடிய நிகழ்வுகளை மக்கள் பார்க்கின்ற பொழுது அதன் வழியாக நான் நிலை வாழ்வை பெற முடியும் என்பதை நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, உன்னிடம் ஒன்று குறை இருக்கிறது, அதை நீர் நிறைவேற்று என்று. அதை கேட்டவுடனே மனம் விரும்பியவனாக இயேசு விட்டு அகன்று சென்று விட்டான். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வினை பார்த்த சீடர்கள், குறிப்பாக பேதுரு, இயேசுவை பார்த்து இந்த கேள்வி எழுப்புகிறார் மீண்டுமாய். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன என்ற கேள்வி எழுப்புகின்ற பொழுது இயேசு அழகாக சொல்லுகிறார், என் பொருட்டும் இறை வார்த்தை பொருட்டும் எதையெல்லாம் நீர் விட்டு விடுகிறாயோ அவை அனைத்தும் 100 மடங்காக நிலை வாழ்வு பெறாமல் போகா என்று இயேசு அவருக்கு தெளிவாக சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அற்புதமான செய்தி இயேசு சொல்லுகின்ற பொழுது முதலில் பேதுருவுக்கு ஒரு விதமான தயக்கங்கள் கூட இருந்திருக்கலாம், எப்படி இது சாத்தியமாகும் என்று. ஆனால் இந்த மண்ணுலகிலே இறைவனுடைய பார்வையில், அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே நிலை வாழ்வு உறுதியாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் இயேசு தன் சீடர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, என் பின்னே வாருங்கள் என்று பேதுருவை, யோவானை, அந்திரேயாவை அழைக்கின்றார். அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வருகிறார்கள். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை இயேசு என் பின்னே வா என்று அழைக்கிறார். அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு பின்னே வருகிறார். மறுகேள்வி எதுவும் கேட்காமல் இயேசுவோடு பயணித்து வந்த இவர்களுக்கு செல்வர்கள் இறையாட்சிக்குள் நுழைவது கடினம் என்று சொன்னவுடனே இவர்களுக்குள் பல தயக்கங்கள், சந்தேகங்கள் எழ ஆரம்பித்து விட்டன. உண்மையில் கூற வேண்டுமென்றால் அந்த செல்வந்தனை விட பேதுருவோ, யோவானோ, அந்திரேயாவோ, யாக்கோபுவோ, மத்தேயுவோ அந்த அளவிற்கு பெரிய பணக்காரர்கள் அல்ல. மாறாக சீடர்கள் மத்தியிலே அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகளை இந்த வார்த்தையின் வழியாகவும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் இயேசு அழகாக அவர்களை தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக ஆற்றுப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், மனப்பக்குவத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இறையாட்சி பணிக்காக இந்த மன்னகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் யார் விட்டு விடுகிறார்களோ அவை அனைத்துமே விண்ணகத்தில் நிறைவாக பல மடங்காக கிடைக்கும் என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த மன்னகத்தை சார்ந்த ஒரு சில நிகழ்வுகள், அதாவது படிப்பாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், இவை அனைத்திற்கும் நாம் எடுக்கின்ற முயற்சிகள், போராட்டங்கள், அதிலிருந்து நாம் ஒரு சில வெற்றி துளிகளை சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு அந்த கனிகளை நாம் ருசித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இவை அனைத்தும், இந்த வெற்றி பலன் அனைத்துமே நிரந்தரமானதல்ல, நிரந்தரமற்றது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும்.
இப்படி நிரந்தரமற்ற ஒரு சில வெற்றியே ஒரு சில நிமிட துளிகளில் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது என்றால், நிரந்தரமான நித்திய வாழ்வாகிய வானக வாழ்வு நமக்கு இன்னும் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, பல வழிகளில் நாம் ஒரு வெற்றிக்கனியை ருசிக்க வேண்டுமென்று எத்தனையோ இழந்து அவற்றை நாம் பெறுகின்றோம். அவை அனைத்தும் தோன்றி மறையக்கூடிய ஒரு இன்பத்தோடு மறைந்து விடுகிறது. ஆனால் நிலையான நிரந்தரமான விண்ணக வாழ்வு நம் இந்த மண்ணுகளில் இருக்கின்ற அனைத்தையும் நாம் இழந்துவிட்டு இயேசுவுக்காக, இயேசுவின் பின்னே, இறைவார்த்தைக்கு பின்னே நாம் கடந்து சென்றோம் என்றால், இயேசு சொல்லுவது போல நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளைய தினத்தில் தவக்காலத்தின் முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். அப்படி அடியெடுத்து வைக்கப் போகின்ற பொழுது அதற்கு இன்றைய தினத்திலே அதற்கு முந்தின நாளிலே இன்று அன்னையாம் திருவை அற்புதமான ஒரு வாசகத்தை நமக்கு சொல்லி நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க அழைப்பு கொடுக்கிறது. மண்ணகத்தில் இறை சாயலாக பிறந்த நாம் அனைவருமே இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இயேசு நமக்கு அழகாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாளைய தினத்தில் விபூதி புதன் என்று ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த உலக ஆசைகள், உலக எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிராகரித்தவர்களாக இயேசுவின் பின்னே நாம் நம் பயணத்தை தொடர்ந்தோம் என்றால், நாம் தான் விண்ணகத்திலே எப்பொழுதும் இயேசுவோடு மகிழ்ச்சியோடு இருப்போம் என்பதை இன்றைய நாளிலே இயேசு நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு.